இதுவரைக்கும் பார்க்காத ஒரு உலக அரசியலை இனிமே பார்க்க போறோம். 2026 ட்ரம்ப் வெனிசுலாவினுடைய அதிபர் மதுரா அவர்களை கைது பண்ண மாதிரி ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களை கைது செய்ய போகிறாரா அப்படிங்கிற கேள்வி. இந்த கொஸ்டின் எதனால வந்துச்சு? ஒரு ரிப்போர்ட்டர் எழுப்பிய கேள்வி. அதற்கு ட்ரம்ப் என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. நான் பதில சொல்றேன். ரெண்டாவது, யூரோப்பியன் கண்ட்ரியில ஒன்று இப்போ ரஷ்யாவோட கைகோர்ப்பதற்கு துடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் மட்டும் கிடையாது, நாட்டோ நாடுகளும் இனிமே ரஷ்யாவோடு தான் பங்காளிகளாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு வேற அவங்க ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. யார் அவங்க? அமெரிக்காவை கலட்டி விட்டு இப்போ ரஷ்யாவோட ஐரோப்பா கைகோர்க்க போகுதாங்கிற பெரிய கொஸ்டின் இருக்குல்ல, அதைத்தான் இப்போ நம்ம டீகோட் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோட கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. அந்த ரோடு என்ன விலை, அந்த பக்கத்தில் இருக்கிற கிராமம் என்ன விலை அப்படின்னு கேட்பாங்கல்ல. லாட்ரி சீட்டு அடித்த உடனே வந்து கவுண்டமணி செந்தில் ஜோக்கு மாதிரி அப்படி ட்ரம்ப் வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அதான் இது அழகான ஒரு தேசம் கிரீன்லாந்து. அந்த கிரீன்லாந்து ஆட்டையை போடுறதுக்கு துடிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னு புரியுதா? சரி, நானே எக்ஸ்பிளைன் பண்றேனே. எல்லாரும் கைதட்ட வர்றாங்க. சரி, கிரீன்லாந்து எப்படியுமே அமெரிக்காவை வந்து சேரும், எப்படியாவது அமெரிக்காவை வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படியா அமெரிக்கா பக்கத்தில் கிரீன்லாந்து வந்து சேரும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு காரணம் என்னன்னா, டிஸ்டன்ஸ் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. வடிவேல் சொல்கிற மாதிரி இங்கே இருக்கிற தமிழ்நாடை தூக்கி அப்படியே டெல்லிக்கு பக்கத்தில் வச்சுருவோம் அப்படிங்கிற கதை இருக்குல்ல, அந்த மாதிரி கிடையாது. போர் மூலியமாக கிரீன்லாந்தை நம்முடையதாக மாற்றி காட்டுவோம் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். பட் பேச்சுவார்த்தைக்கு நான் ரெடி. நெக்ஸ்ட் வீக் வந்து மார்க் ரூபியோவை அனுப்பிச்சி வைக்கிறேன். கிரீன்லாந்தினுடைய பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து அவரோட உட்காந்து பேசி எவ்வளவு ரூபாய் என்ன வேணும்னு கேளு, நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லாட்டி எப்படி இருக்கும் தெரியுமா? ஒப்பந்தம் கிரீன்லாந்துடன் எளிமையாகவோ கடினமானதாகவோ இருக்கலாம். எளிமைனா என்ன? காசு கொடுத்து வாங்கினா எளிமை. கடினம்னா என்ன? டைரக்டாக வார் தொடுக்கிறது. இதைத்தான் அப்படி சொல்கிறார். சரி, அந்த வீடியோவில் பேசினாரே, என்ன பேசினார் பிரசாத் அப்படின்னு கேட்டால், கிரீன்லாந்துக்கு ஒரு ஆபத்து இருக்குது, நம்ம பக்கத்து நாடு அவங்களுக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறார். என்னையா ஆபத்து அப்படின்னு கேட்டால், அவங்க நாட்டில் கடல் பகுதியில் ரஷ்யாவோ சீனாவோ ஆக்குப்பை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய அவங்கள காப்பாற்ற வேண்டியது நம்மளோட பொறுப்பு தானே அப்படின்னு தான் இப்போ ட்ரம்ப் வந்து துடிக்கிறாரு. நல்ல மனுஷன், அவரை போய் இப்போ எல்லாரும் திட்டுறாங்க. சரி, இன்னொரு வீடியோ ஒன்று பார்த்துடலாமா? He wants you to go and capture Vladimir Putin. Would you ever? பெரிய கேள்வி கேட்கிறாருல அந்த ரிப்போர்ட்டர். Well, I don't think it's going to be necessary. சரி, பதில வந்து சஸ்பென்ஸா வச்சு நானே சொல்றேன். சரியா? இப்போ என்ன சொல்றாரு? புட்டினை கைது செய்வதற்கு நீங்கள் எப்போதாவது உத்தரவிடுவீர்களா அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட்டர் வந்து ட்ரம்ப் கிட்ட கேட்ட கேள்வி. அது ஜெலன்ஸ்கியினுடைய கோரிக்கை மாதிரி தெரியுதே அப்படின்னு புட்டினுக்கும் இந்த விஷயம் தெரியும். ஏற்கனவே சொல்லிட்டாரு, புட்டின் சாகணும்லாம் அவர் எதிர்பார்த்து பேசினார். அந்த மாதிரியான நிகழ்வுலாம் இருந்துச்சு. ஏன்னா மதுராவோட கைதப்போ வந்து புட்டினை எப்போ அரசு செய்ய போறாரு அப்படின்னு ஒரு கொஸ்டினை ஜெலன்ஸ்கி ரைஸ் பண்ணார். அதற்கான பதில தான் இப்போ அந்த ரிப்போர்ட்டர் வந்து ட்ரம்ப் கிட்ட கொஸ்டினை ரைஸ் பண்றாரு. அப்போ ட்ரம்ப் என்ன நினைப்பாரு? மதுராவை அரெஸ்ட் பண்ண மாதிரியே புட்டினை அரெஸ்ட் பண்ணிட முடியுமா அவரால் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும்ல. அதுக்கு ட்ரம்ப்போட மனசுல இருந்து என்ன சொல்றாரு? யார் மனசுல யாருங்கிற மாதிரி ட்ரம்ப்போட மனசுல என்ன? அது அவசியம் அப்படின்னு நான் நினைக்கல. புட்டினுடன் எனக்கு நல்லுறவு இருக்கு அப்படின்னு. 20 பாயிண்ட்ஸ் அவர் கிழிச்சு குப்பத்தொட்டியில் தூக்கி போட்டாரியா, இன்னமும் அவர் மேல வந்து நீ பெரிய அளவுல தாக்கமா எதுவுமே பேசலையே அப்படின்னு ட்ரம்ப்பை பார்த்து ரிப்போர்ட்டர்ஸ் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்கல்ல. அதுக்கான பதில் எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குங்கிறது தான் இப்போ பதிலா சொல்லியிருக்காரு. இது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ட்ரம்ப் வந்து எப்பயுமே புட்டினுடைய ஒரு நேசக்கரம் நீட்டக்கூடிய நபர் தான். இப்போ யூரோப்பியன் லீடர்ல ரொம்ப முக்கியமான லீடர் இத்தாலியனுடைய பிரைம் மினிஸ்டர் மெலோனி. Parli con la Russia, perché se l'Europa decide di partecipare a questa fase di negoziazioni parlando solo con una delle due parti in campo, temo che alla fine vedrà
ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்பீச். இந்த ஸ்பீச் வந்து இட்டாலியினுடைய பிரைம் மினிஸ்டர் மெலோனி அவர்கள் பேசுவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க மெலோனி. இந்தியாவினுடைய மோடி கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் இருக்கும். அவங்களையும் இவங்களையும் மீம்ஸ் ரிலேட்டடாக பேசுவாங்க. பட் மோடி ரொம்ப டீசெண்டாக வந்து அதை ஹேண்டில் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கார். எது எப்படியாக இருந்தாலும் இந்தியாவோடு நல்லுறவில் இருக்கக்கூடிய இட்டாலியினுடைய பிரைம் மினிஸ்டர் மெலோனி அவர்கள் என்ன பேசியிருக்கார், யூரோப் கண்ட்ரீஸ் டைரக்டா ரஷ்யாவோடு ஒரு நல்லுறவு கொள்ள வேண்டும். இனிமேல் வரக்கூடிய காலத்தில் நமக்கு ஆயில் சப்ளை எல்லாமே ரஷ்யா கிட்ட இருந்தால் கிடைக்க போகுது. ஸோ ரஷ்ய அதிபர் புட்டினுக்கிட்ட நம்ம அடிமையாக மாறிடக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தும் போது ரொம்ப கவனமாக செலுத்தணும். ஆனால் அந்த பேச்சுவார்த்தை ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. இட்டாலி அப்போ சேர போறீங்களா நீங்கள் ரஷ்யாவோட அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தயக்கமே இல்லை எனக்கு. ஆனால் நம்ம வந்து அவங்க கிட்ட அடிமையாக போயிடக்கூடாது. ஸோ யூரோப் கண்ட்ரிஸ் வந்து புட்டினுக்கிட்ட பேசணும் அப்படிங்கிறத ரெக்வஸ்ட்டாக வைக்கிறாங்க. நேட்டோவில் சிக்கல் இருக்குது. ஸோ நேட்டோவை விட்டு அமெரிக்கா வெளியில் போயிட்டு இருக்கு. அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, நேட்டோவில் நாங்கள் இருக்கிற வரைக்கும் தான் நேட்டோவுக்கு மரியாதை. ஸோ நேட்டோவில் இருக்கக்கூடிய ஜிடிபி ரேட் எல்லாமே கம்மியாயிடுச்சு. இனிமேல் நான் நேட்டோவுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கார். ஏன்னா கிரீன்லாண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா நீங்கள், கிரீன்லாண்டை நான் ஆக்குப்பை பண்ணுறதுக்கு விட மாட்டீங்கல்ல, அப்போ நான் நேட்டோவை கழட்டி விட்டுருவேன்னு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளை விட்டு விலகிக்கிட்டு இருக்கு. அதனால ஐரோப்பா ரஷ்யாவோடு கைகோர்ப்பதற்கு தயாராக இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் இட்டாலியினுடைய பிரைம் மினிஸ்டர் மெலோனி அவர்கள் பேசி இருக்கக்கூடிய விஷயம். பிரான்சினுடைய அதிபர் இதுக்கு ஓகே சொல்லிட்டாரு. மேக்ரான் அவர்கள் இதற்கு ஏற்கனவே ஓகே சொல்லிட்டாரு. பட் உக்ரைனையும் அவர் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. எது எப்படியோ 2027 பிரான்ஸில் வந்து எலெக்ஷன் நடக்க போகுது. அது ஒன்று தான் பெரிய பிக் எலெக்ஷன் அப்படிம்பாங்க. அது மாதிரியான ஒரு நிலை வரும்போது பிரான்ஸினுடைய அதிபர் யாருக்கு சாதகமாக நிற்க போகிறாரு, அமெரிக்கா சைட்லையா ரஷ்யா சைட்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ இந்த இடம் தான் ஒரு டவுட்டு. மற்றபடி மெர்சோ யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டரோ மெலோனி சொன்னால் கேட்பாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா இட்டாலியில் தான் போப்பாண்டவர் இருக்கார். போப்பாண்டவர் ஃபோன் பண்ணி யூகே சைடில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ரஷ்யாவோட அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஓகே சொல்லுவாங்க. ஸோ போப்பாண்டவர் சொன்னார்னா அமெரிக்காவினுடைய அதிபர் கேட்பாரான்னு கேட்டால் அதையும் அவர் அரசியலாக தான் பேசுவாரே தவிர சத்தம் இல்லாமல் அப்படியே நழுவிட்டு போயிடுவார். ஸோ மெலோனி அவர்களுடைய ஸ்பீச்சுங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அமெரிக்காவோட கிரீன்லாந்து இணைய விரும்பினால் ஒரு வீட்டுக்கு அவர் எவ்வளோ கொடுக்குறேன்னு தெரியுமா சொல்கிறார் ட்ரம்ப்பு, $10,000 $1,00,000 வரைக்கும் நான் கொடுக்குறதுக்கு ரெடிங்கிறாரு. முதல்ல நீ வந்து என் கூட சேர்ந்துரு, நான் உனக்கு இவ்வளோ காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரஷ்யாவில் 1976க்கு பிறகு ஒரு நாளில் 22 மில்லிமீட்டர் பனி வந்து படர்ந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து கிடச்சிருக்கு. இந்த பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. பட் இதில் நீங்கள் நிற்க முடியாது, குளிரில் தாங்க முடியாது, உடம்பு அப்படியே விரைச்சிரும், அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா ஜனவரி மாதம் நம்ம இங்கே அடிக்கக்கூடிய பனியவே நம்மளால் தாங்க முடியல. அந்த ஊருக்கெல்லாம் போனோம் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 கம்பளியாவது தேவைப்படும். சரியா, ரஷ்யாவில் போய் படிக்கக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் நம்ம நாட்டில் இருந்து போனவங்க இங்கே இருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய தகவல் இவ்வளவு பனி இருக்குன்னா அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப இக்கட்டான ஒரு நிலை இருக்குது. துபாய் சவுதியிலலாம் மழை நிகழ்வு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் அரிதிலும் அரிது. பாலைவன தேசத்தில் இவ்வளவு பெரிய மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இயற்கையில் ஏகப்பட்ட மாற்றம் இருக்குது. அதுக்கு காரணம் அமெரிக்கா மாதிரியான வல்லாதிக்க சக்திகள் தொடர்ச்சியாக போர் மூலியமாக காலநிலை மாற்றத்தையே மாற்றி வைக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. ஸோ அடுத்து உலகப்போர் நடந்தால் கூட இந்த உலகத்தில் ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நடக்குது இல்லை, வித்தியாசமான நிகழ்வுகள் நடக்குது இல்லை. மழையே பெய்யாத இடத்துல மழை பெய்யுது. அப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் டிசாஸ்டர் அப்படிங்கிறத தவிர்க்க முடியாது. ஓகே, சரி, கடைசியாக சவுதி அரேபியா அப்படிங்கிற நாடு இப்போ முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, அபிஷியலான செய்தி தொடர்பாளர் அவர் பேசியிருக்காரு. சவுதி அரேபியாவுக்கும் ஏமனுக்கும் இடையில நடக்கக்கூடிய பிரச்சனை தெரியும் உங்களுக்கு. தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய UAE குரூப்பை அனுப்பிச்சு விட்டுட்டு சவுதி அரேபியா முழுவதுமாக ஏமனை கைப்பற்றிட்டாங்க. அதாவது தெற்கு ஏமனை கைப்பற்றிட்டாங்க. வடக்கு ஏமன் யார்கிட்ட இருக்குன்னா ஹவுதிகள்கிட்ட இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், அமெரிக்காவால் போர் இல்லாமல் வாழவே முடியாது அப்படிங்கிறத சவுதி அரேபியாவினுடைய செய்தி தொடர்பாளர் சொல்லியிருக்காங்க. அந்த நாடு வந்து சுதந்திரமானது 200 ஆண்டுகள் ஆகுது அப்படின்னா இந்த 200 வருஷத்துல வெறும் ஜஸ்ட் 16 இயர்ஸ் மட்டும்தான் அவங்க போரற்ற ஒரு நாடாக வாழ்ந்திருக்காங்க. மீது எல்லாமே போர் புரிஞ்சுதான் அவங்க ஏகாதிபத்தியத்தை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. எங்கள் எண்ணெய் வளத்தின் மீது மட்டுமே அவங்களுக்கு ஆசை. ஈரானுக்கு நாங்கள் சப்போர்ட்டுக்கு போறோம் அப்படின்னா அவங்க விட மாட்டாங்க. ஸோ உலக அமைதி பற்றிய அக்கறை அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு இருந்ததாக வரலாறே கிடையாதுன்னு சவுதி அரேபியாவினுடைய செய்தி தொடர்பாளர் போட்டு உடைச்சிருக்கக்கூடிய விஷயம் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு. எது எப்படியாக இருந்தாலும் இந்த நான் பேசியிருக்கக்கூடிய எல்லா உலக தகவல்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இதை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் இந்த வேர்ல்டு நியூஸ் தொடர்பான விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பாக இருக்கும்.
என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி வணக்கம். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு அதுவும் ஆஃபரோட கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.